ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், லைக் த பெல் பட்டன். 2026க்கான அரசியல் தளம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. அதுக்கான வேலைகளை எல்லா கட்சிகளும் விமர்சையா செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுல வந்து முதல் கட்டமா பிஜேபி அண்ட் அதிமுக இந்த ரெண்டு என்ன பண்ணிருக்குன்னா கூட்டணி அமைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அண்ணாமலை அவர்கள் தெரியும், அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு நல்ல பெரிய இது இருந்துச்சு, மரியாதை இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிச்சான்னு கேட்டா இல்ல. எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி இனி மட்டையா மொத்தமா மண்ணை போட்டு மூட வேண்டியதான், தாமரை மலரவே மலராது அப்படிங்கிற நினைச்ச நேரத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டையடி, அப்புறம் வந்து பிரச்சாரம் அப்படி இப்படி என்னெல்லாமோ செஞ்சாரு. ஓகே, ஆனா எது செஞ்சாலும் மக்கள் மத்தியில அவருக்குன்னு ஒரு சப்போர்ட்டை கொண்டு வந்தாரு. அது மறுபடியும் ஒரு அந்த மலர் பூக்குறதுக்கான ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு. கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இது நீண்டுகிட்டே போய் மேபி கொஞ்ச நாளுக்கு பிறகு வேணா ஜெயிக்கலாம். ஆனா இப்போ 2026ல தங்க இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை தூக்கி தூர கிடாச்சிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வச்சுட்டு அதிமுக கூட கூட்டணியும் அமைச்சிருச்சு பிஜேபி. முதல் கட்டம். அடுத்த கட்டம், நம்ம மக்களை வந்து என்னதான் நம்ம வேண்டாத வேலை செஞ்சாலும் ஏமாத்தி மறுபடியும் அந்த முட்டாப்பய மக்களை வந்து மறுபடியும் முட்டாப்பய மக்களை ஆக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னொரு கட்சி ஈடுபட்டு அடுத்த புது திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே நாங்க என்னெல்லாம் செய்வோம்னு செஞ்ச திட்டத்துல ஒரு திட்டத்தை கூட உருப்படியா செயல்படுத்தல, எல்லாம் ஏமாத்து ஃப்ராடு. ஆனா அதையும் மக்களை வந்து மறக்கடிச்சு மறுபடியும் ஏமாத்தி புதிய திட்டங்களை கொடுத்தா இந்த முட்டாப்பய மக்கள் மறுபடியும் நமக்கு ஓட்டு போடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில இன்னொரு கட்சி ஈடுபட்டு இருக்குது. என்ன சொல்றதுக்கு, உங்களை ஏமாத்துறதுதான் பெரிய கஷ்டம் இல்லையா, ரொம்பதான் ஈஸியா ஏமாத்திடலாம. இந்த விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் தள்ளுபடி அப்படின்னாங்க. ஓகே, நம்ம விவசாய கடன் எடுத்து வச்சுக்கோம், நிறைய எடுத்து 1 லட்சம் எடுத்துட்டு 2 லட்சத்து நிறைய அங்க கொண்டு இங்க கூட எல்லாம் வச்சாங்க. கடைசியில ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் நான் தள்ளுபடி இல்ல, குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் தள்ளுபடி, அதுக்கு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கணும் அப்படின்னாங்க. சரி, ஓகே. அதுலதான் ஏமாத்தி போட்டாங்க அப்படின்னா, மதுக்கடைகளை நாங்க முழுசா மூடிடுவோம் வந்த உடனே. ஏன்னா போராட்டம்லாம் நடத்தினா பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருந்த எல்கேஜி படம் பாத்தீங்களா? இந்த எல்கேஜி படத்துல அந்த கம்பெனிக்காரன் புதுசா திட்டங்களை சொல்லுவான், இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு. அது மாதிரி இவங்க சொல்லும் போது ஆபா ஓஹோ அப்படின்னு இருந்துச்சு. ஒழிச்சுட்டாங்களாப்பா, மதுக்கடைகளுக்காக இப்பவே போராடுறாங்க. அப்ப இவங்க வந்தா மதுக்கடைகளை முற்றிலுமா மூடிடுவாங்க. சொன்னது அப்படிதான் சொன்னாங்க, மதுக்கடைகளை மூடுவதுதான் எங்களுடைய பிரதானம், அதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்தா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. வந்த பார்த்தா ஒரு கடையை கூட மூடல. ஆனா பாவிகளா, ஏன்னா பச்சை ஏமாத்தா இருக்குது, பச்சை ஏமாத்து ஒண்ணு. அடுத்தது 1000 ரூபாய், எல்லாருக்கும் 1000 ரூபாய், மகளிருக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாப்பா அப்படின்னு. ஆஹா, மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் அப்படின்னாங்க. கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, அது தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாப்பா அப்படின்ட்டாங்க. சரி, அடுத்த ஃப்ரீ பஸ்னாங்க. ஃப்ரீ பஸ்ன்ட்டு ஏற்கனவே இருந்த பஸ்ல பெயிண்ட் அடிச்சு அதுல ஏத்திட்டு இருந்தாங்க. சரி, ஃப்ரீயா தான் இருக்குதுன்னாலும் அதையும் ஓசின்னு சொல்லி கேவலப்படுத்திட்டாங்க. நம்ம காசு எடுத்து நமக்கே தந்துட்டு நம்மளையே ஓசின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடான செயல். ஓகே, அதை ஒண்ணு பாராட்டணும். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாமோ ரோட உடைக்கிறானுங்க, உடைக்கிறானுங்க. எதுக்கு உடைக்கிறானுங்க அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, இப்படி போயிட்டு இருக்குது. ஆனா இந்த ஆட்சியில மக்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டாலும் மறுபடியும் இதே மக்களை ஏமாற்ற எங்களால் முடியும், ஏமாற இந்த மக்களாலும் முடியும் அப்படிங்கறத அவங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கேற்ப அடுத்த கட்ட மூவ் வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. டன்னு. இப்ப நம்ம அதை பேச வந்திருக்கோம்னு கேட்டா, இப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து ஒரு மிகப்பெரிய செயலை செஞ்சிருக்கிறாரு. அதை பாராட்டணுங்கிறதுக்காகவே நான் வந்து இதுல இன்னைக்கு இந்த வீடியோ பேசுறேன். என்ன அப்படின்னா, பிஜேபி அதிமுக தேசிய கூட்டணியா அமைச்சிருக்குது, தெரிஞ்சது தானே? அந்த தேசிய கூட்டணியில நாம் தமிழர் கட்சியான சீமான் அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்குது, நீங்க வந்து எங்க கட்சியில வந்து இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய கட்சி! இதே கட்சிகள் தான் ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி அது ஒரு கட்சியா, சீமான் ஒரு ஆளா அப்படின்னு பேசினாங்க. இவரெல்லாம் பத்தி பேசாதீங்க, டைம் வேஸ்ட் அப்படின்னாங்க. இன்னைக்கு அவரையே எங்க கட்சியில நீங்க வந்து எங்க கூட்டணியில நீங்க இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சொல்றேன், இந்த தேசிய கூட்டணியில நாம் தமிழர் கட்சி இணைஞ்சுச்சுன்னா சீட்டு கன்ஃபார்ம்டு. சீட்டு கன்ஃபார்ம்னா என்னது, ஜெயிக்கிறது கன்ஃபார்ம். கண்டிப்பா ஜெயிச்சு போடுவாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒரு சீட்டாச்சும் கண்டிப்பா கிடைக்கும், அதுல மாற்றமே கிடையாது. சீமான் சீமான் கண்டிப்பா ஜெயிப்பார், அதுல எந்த மாற்றமும் இல்ல.
ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த சப்போர்ட் அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, நாம் தமிழர் சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பா ஜெயிக்குமானா கண்டிப்பா ஜெயிக்கும். ஒரு சீட்டாவது கிடைக்கும். சீமானுக்கான அங்கீகாரம் கிடைக்குமானா கிடைக்கும். இன்னைக்கு 4 சீட்டு 5 சீட்டுக்காக இது பண்றாங்களா, அந்த மாதிரி கண்டிப்பா கிடைக்கும். இத்தனை நாள் அதிகாரத்துக்காகத்தானே வந்தாரு, ஜெயிச்சிருவாரு, இதுல சேர்ந்துருவாரு அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சிருவாங்க. ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தது, அதாவது நான் நாம் தமிழர் கட்சி இல்ல, இவர் வந்து தமிழுக்காகத்தான் போராடுறாரு, தமிழ் மண்ணுக்காகத்தான் போராடுறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, உண்மைதான் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாரு. அந்த ஒரு சந்தோஷம். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக எல்லாம் இல்ல, ஒருவேளை இவர் சேர்ந்திருந்தா இவர் ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி. அவரு அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா சேர்ந்திருக்கலாம், கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். என்ன 2 நாள் சேர மாட்டேன்னாரு, இப்ப சேர்ந்துட்டாரு, பெரிய இது அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா நாளைக்கு நேற்று முன்னாடி கூட கமலஹாசனை கூட பேசதான் செஞ்சாங்க. இவர் வந்து இப்படி ஆயிட்டாரு இப்படி ஆயிட்டு. இன்னைக்கு அவரு அதே எந்த கட்சி எய்த்தாரோ, எந்த கட்சிக்கு டார்ச் லைட் அடிச்சாரோ அதே கட்சியை தான் இன்னைக்கு போய் பாராட்டலாம் செய்யறாரு. உங்களாலதான் நான் இந்த சட்டம்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு. எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு சீமானவர்களும் இணைஞ்சாலும் 4 நாள் பேசுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன நம்ம கட்சி வந்து ஜெயிச்சாரு, வேற லெவல் அப்படின்னு கொண்டாடதான் செய்வாங்க. அவருக்கான அதிகாரம் கிடைச்சிருக்கும். அவர் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா இன்னைக்கு அவர் கட்சியை தேசிய கூட்டமைப்புல சேர்த்து ஜெயிச்சு அதிகாரத்தை அடைஞ்சிடலாம், ஈஸியா அடைஞ்சிடலாம். நிறைய நீங்க சொல்ல மாதிரி டப்பு, எக்கச்சக்கமான டப்பு கைமாறு. அவர் வந்து காசு வசூலிக்காரு, காசு பிரிக்காரு, அது பண்ற இது பண்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் உலாத்திட்டு திட்டுறாங்கல்ல, அதை விட அதிகப்படியான காசு இப்ப தேசிய கூட்டணி எவ்வளவு வரும், நிறைய வரும், நிறைய வரும். எக்கச்சக்கமா வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். தேசிய கூட்டணில இருந்து வரும், அதிமுக இதுல இருந்து வரும், எல்லாத்துல இருந்து வரும். சாரி, ஜெயிக்கிறது மட்டும்தான் இது, ஜெயிச்சு போடுவாங்க. ஆனா அதோட நாம் தமிழர் கட்சி சம்பாதிச்சு வச்சிருந்த எத்தனையோ தமிழுக்காக இருக்கிற இதயங்களை இழந்துரும், இன்க்ளூடிங் மீ. நாங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயும் இருந்திருக்கும், ஒருவேளை ஜாயின் பண்ணிருவாரோ, இவர் அதிகாரத்துக்காகத்தான் போராடுறாரோ அப்படின்னு. அதிகாரத்துக்காக போராடினா சேர்ந்திருக்கலாம். அதிகாரத்துக்காக போராடலைங்கிற போது நம்ம மண்ணுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தான் இவ்வளவு திட்டங்களை வச்சிருக்கிறாரு. இந்த திட்டங்களை வேற எந்த கட்சிகளும் நிறைவேற்றாது. எந்த கட்சிகள்லையும் இவங்களுடைய கோட்பாடுகள் இல்ல சொல்றதா தானே. எங்க கோட்பாடுல எந்த கட்சியும் இல்ல, இருந்தா நாங்க அவங்க கூட ஜாயின் பண்ணலாம், இல்லாம நாங்க அவங்க கூட ஜாயின் பண்ணும்போது எங்க கட்சியினுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நாங்க தூக்கி தூர எறியறதுக்கு சமம். கரெக்ட். அப்ப அந்த லெவல்ல இன்னைக்கு அவர் அதுல ஜாயின் பண்ணாம இருக்கும்போது கொள்கைகளை காப்பாத்திட்டாரு. தமிழ் மண்ணுக்காகவும் தமிழனுக்காகவும் தமிழுக்காகவும் தான் நிக்கிறேன், தமிழுக்காகவும் தான் கஷ்டப்படுறேன், அதுக்காக தாண்டா தொண்டைகளிய கத்துறேன் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டார். அந்த ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பாஸ். சீரியஸா ஹேட்ஸ் ஆஃப். நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க, மாற்றம் வேணும், நம்ம முன்னேறணும், நம்ம ஒரு புதிய இப்ப போயிட்டு இருக்கிறது அவ்வளவுமே ஏமாத்து, நம்மள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சிருக்காங்க, இதெல்லாம் உணர்ந்து திருந்தணும், மாற்றம் வேணும்னு நினைச்சா நீங்க போடுங்க. எங்க ஓட்டு போடணும்னு தோணும், அப்ப தெரியும் யார் மாற்றத்தை கொடுப்பான்னு தெரியும், அவங்க ஓட்டு போடுங்க. இல்ல நாங்க வந்து மாற்றத்தெல்லாம் விரும்ப மாட்டோம், விடியலை நோக்கித்தான் எங்க பயணம் அப்படின்னா போங்க. இல்ல இலவச நோக்கித்தான் எங்க பயணம் அப்படின்னா போங்க. நாளைக்கு அடிமாடுகளா தான் தெரியுங்க, கடைசி வர முட்டா பய மக்களா தான் இருப்போம், பார்க்கலாம். ஆனா அந்த ரிஃப்யூசல் இருக்குல்ல, தேசிய கூட்டணியில இருந்து வர்ற காசும் வேண்டாம், நீங்க கொடுக்கிற அதிகாரமும் வேண்டாம், என் தமிழ் வேணும், என் தமிழ் மண்ணு வேணும், இது உயரணும், இதுக்காக நான் கடைசி வரைக்கும் என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பேன். என் மக்கள் புரிஞ்சா, என் மக்கள் நிமிர்ந்தா எனக்கு ஓட்டு போடுவாங்க, என்னை ஜெயிக்க வைப்பாங்க. இல்ல கடைசி வரை என் தமிழுக்காக நான் போராடினேன், என் தமிழ் மண்ணுக்காக நான் போராடினேங்கிற நிம்மதியில போறேன் அப்படிங்கறத தெளிவா இன்னைக்கு சொல்லிட்டாரு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்து, என்றும் தமிழ் வாழ்க, தமிழ் மண் புடிச்சுக்கிடுங்க, விட்டுறாதீங்க. தமிழ் மண்ணுன்னு நான் சொல்றது நாளைக்கு முன்ன இருக்குமான்னு எனக்கு டவுட் வருது. ஓகே ஓகே, என்றும் தமிழ் வாழ்க. பை பாய். நான் உங்கள் ராஜா பாரோ.